ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். லாஸ்ட் செஷன் நம்ம வந்து பிஏபி கொஷின்ஸ் பார்த்தோம். பிஏபி கொஷின்ஸில் முக்கியமான கொஸ்டின்ஸ் அது எங்கேருந்து எடுத்தாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம அப்கமிங் எக்ஸாமில் பார்க்கலான்றதெல்லாம் பார்த்தோம். இந்த செஷன்லேயும் நம்ம வந்து பிஏபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேயும் இருக்குது, மெயின்ஸ்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இலக்கியத்துலேயும் வருது, உங்களுக்கு வந்து ஜிகேலையும் வருது. ஸோ திருக்குறள் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன். நம்ம இதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்ப்போம். அந்த 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக குரூப் 4ல் எடுத்த கொஸ்டின்ஸ், இல்லை ப்ரீவியஸ் இயரில் வந்து குரூப் 2ல், இல்லை ஒரு சில குரூப் 1 ஜிகே கொஷின்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓவராலாக உங்களுக்கு வந்து நல்ல ஐடியா கிடைக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாமோ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ இது வந்து சிலபஸ் ஸ்லைடு தான். ஸோ உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, மொத்தம் 25 அதிகாரம் இருக்குது. 25 அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து இலக்கியத்தில் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜிகேல என்ன கேட்குறாங்கன்றது இங்கே கொடுத்துருக்கு. பேசிக்காக நீங்கள் வந்து இலக்கியம் அப்படின்னு இருக்கும்போது இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதாது. இந்த 25 அதிகாரம் தாண்டி உங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து ஒரு சில திருக்குறள் இருக்கும். இப்போ 8th புக்கில், 7th புக்கில், 11th புக்கில் கூட இருக்குது. அந்த திருக்குறள் அதிகாரங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த 25 அதிகாரமும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் அது மீனிங் நீங்கள் புரிஞ்சிட்டிங்களாவே உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எதிர உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அதில் வந்து இதெல்லாம் ஆன்சரில் வராது, அந்த டிஸ்ட்ராக்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு போகலாம். ஓகே, இது வந்து மெயின்ஸோட சிலபஸும் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே வந்துடும். பட் ஸ்டில் உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதான் முதல் கேள்வி. இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது வந்து உங்களுக்கு பார்க்குறது வந்து ஒரு கிராமர் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ஒழுங்காக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு திருக்குறள் தெரிஞ்சிருந்தால் இதை வந்து எழுதுறது ரொம்ப ஈஸி. இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை பாருங்கள், இந்த 4 இதுவும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு புரியாது. அன்லஸ் அன்டில் நீங்கள் அந்த திருக்குறள் படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மன்னரை சேர்ந்தொழுதல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போது இந்த அதிகாரம் ரொம்ப வந்து இந்த குறள் ரொம்ப அழகான குறள். இங்கே பார்த்தீங்கன்னா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்றாங்க. அகலாது அணுகாது இந்த வார்த்தை ரொம்ப நார்மலான வார்த்தை. அகலாதுன்னா விலகாமல், அணுகாதுன்னா அணுகாமல். அதாவது ஒரு குளிர் காய்றவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த நெருப்பு கிட்ட போவோம். நம்ம ரொம்ப தூரம் போயிட்டால் நம்மளுக்கு வந்து அந்த அனல் தெரியாது. ரொம்ப கிட்ட போனால் நமக்கு அனல் அதிகமாகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படி இருக்கிறது மாதிரி வேந்தர்கிட்டையும் வேந்தரை சார்ந்த, அதாவது அரசரை சார்ந்தவரும் வந்து ரொம்ப விலகி போகாமல் ரொம்ப நெருங்கவும் இல்லாமல் அந்த ஒரு லிமிட்டோடயே இருந்துக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து மன்னரை சேர்ந்து எழுத முடியும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு. அந்த ஒரு என்றது தான் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அதுதான் நம்மளுக்கு வந்து கேள்வியில் கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். இரண்டாவது இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்லைடு பார்க்கலாம். பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்க்கும் போது இந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்ஸில் நம்மளுக்கு வந்து கல்லாமைக்கில் 2, அதாவது வந்து உலர் என்னும் மாத்திரியார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான திருக்குறள் தான். ஏன் பார்த்தீங்கன்னா, உலர் என்னும் மாத்திரியார் அல்லார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர பயனில்லை. யார் பயனில்லைன்னா கலரணையர் கல்லாதவர். கலர் நிலம் போல இருக்கும் கல்லாதவர் வந்து இருக்காங்க, ஒரு பேச்சுக்கு இருக்காங்கன்னு தவிர அவங்களால எந்த ஒரு பயனில்லைன்னு இந்த திருக்குறள் வந்து சொல்லுது. அதே ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு திருக்குறளும் கொடுத்துருக்காங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குனூர் கற்றாரோடு ஏனையவர். விலங்கும் மக்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அவங்களோட வேறுபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வேறுபாடு வந்து உங்களுக்கு வந்து படித்தவங்க படிக்காதவங்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 2 தான் வந்து கல்லாமை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து படிப்புன்றது ரொம்ப முக்கியம், கல்வின்றது ரொம்ப முக்கியம்னு திருக்குறளில் வந்து அந்த அதிகாரம் வச்சுருக்காங்க கல்லாமைன்னு. அந்த அதிகாரத்துலேருந்து 2 முக்கியமான திருக்குறள் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 குறளையும் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த பதில் வந்து எழுத முடியும். ஸோ இந்த பதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயனில்லாத கலநிறத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். சரிங்களா? நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார்? தீக்காயம் பட்டவரா, தீயினால் சுட்டவரா, பொருளை காக்காதவரா, நாவை காக்காதவரா? இதில் யார் வந்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுவார், யார் வந்து அதிகமாக துன்பப்படுவாங்க அப்படின்னு வந்து இந்த கேள்வி. இதுவும் வந்து ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த குறள் சின்ன வயசுலேருந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லொழுக்குப்பட்டுன்னு. ஸோ இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, எதை காக்காவிட்டாலும் நாகாக்க வேண்டும். நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கூர்மையானவை. அதை வந்து நம்ம வந்து பார்த்து பயன்படுத்தணும். இல்லைனா துன்பப்படுவோம். இதில் இருக்க அழகு என்னென்னா,
திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து தவறான வார்த்தை சொல்லும் போது நம்மள எதிரில் இருக்கவங்க வந்து அஃபண்ட் ஆவாங்க. அதே சமயம் வந்து அதே வார்த்தையினால நம்மளும் துன்பப்படுவோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அவச்சொல்னால மற்றவங்க மட்டும் இல்லை, சொன்னவர்களும் வந்து துன்பப்படுவாங்க. அதனால நம்ம வந்து நாவை வந்து அடக்கணும், அதை வந்து பார்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து இந்த திருக்குறள் வந்து நமக்கு சொல்லுது. ஸோ அடுத்து அதே தான், நாவை காக்காதவர் தான் அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இது வந்து ஒரு பொது அறிவு கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொதுத்தமிழ் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம வந்து இலக்கியம் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து பொது அறிவில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கியத்தில் பார்த்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொற்றொடராக்குகள், அதுலேருந்து இல்லைனா வந்து அதில் இருக்க அணி, அதுலேருந்து ஒரு நயம் பாராட்டல், அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஜிகேன்னு வரும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு அனாலிட்டிக்கல் பேஸில் இருக்கும். சரி, இதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை வந்து சினோனிம்ஸ் கேட்பாங்க, அதாவது அர்த்தங்கள். இது வந்து இந்த குறள் வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்றதும் ஜிகேல வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிகே கொஸ்டின் இது என்ன ஜிகே கொஸ்டின்னா, திருக்குறள் வந்து ஒரு சில பேர் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. பாரதியார், பாரதிதாசன், அந்த மாதிரி நிறைய பேர் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புகழறியில் ஒரு புகழரை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து யார் வந்து திருக்குறளை வந்து புகழ்ந்துருக்காங்க, ஔவையாரா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையா, பாரதியாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதோட பதில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேள்விக்கு வந்து பதில் வந்து முதலே இருக்குது. சுந்தரனார் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த திருக்குறள் புத்தகங்கள்லாம் வந்து முதல் இன்ட்ரடக்ஷனில் வந்து இதை நீங்கள் படிக்கலாம். வள்ளுவர் செய் திருக்குறளை மனுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற இந்த வரிகள் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வரி நல்ல ஒரு முக்கியமான வரி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வரியை நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மெயின்ஸில் எங்கேயாவது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்து திருக்குறள் பற்றி எழுதும்போது அதோட இன்ட்ரடக்ஷனில் கூட நீங்கள் இந்த பர்டிகுலர் வரியை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திருவிக்காவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டிற்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலக பொது. அதாவது வந்து இது ரெண்டு குறளும் ஒரே மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிறது காரணம் இது ரெண்டும் வந்து சிமிலரான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே திருக்குறள் வந்து ஒரு பர்டிகுலர் மக்களுக்கு ஒரு குலத்திற்கோ ஒரு பர்டிகுலர் சமூகத்துக்கோ கிடையாது. அது வந்து ஒரு உலக பொது. உலகத்தில் எம்மூலைக்குலையும் இருக்க எல்லா மக்களும் வந்து அதை படித்து அது வழியாக அவங்க வந்து பயன்பெறலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் அவரும் சொல்லியிருக்காரு, திருவிக்கவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய என்னென்ன வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். அடுத்து வந்து பாரதியார் என்ன சொன்னார், பாரதிதாசன் என்ன சொன்னார். ஸோ வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வந்து பாரதியார் சொன்னது. நம்ம அதிகம் படிச்சிருப்போம் இதை. பாரதிதாசன் சொன்னது பார்த்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தே, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கினும் பிறந்ததில்லை. ஸோ இப்போ படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்கும் பாரதியார் வந்து இது சொன்னார், பாரதிதாசன் இது சொன்னாருன்னு. ஆனால் எக்ஸாமில் மேபி உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஓகே, இதுக்கு வந்து பாரதியார் சொன்னாரா, இது வந்து பாரதிதாசன் சொன்னாரா. அதனால நீங்கள் படிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க. பாரதியார் வந்து வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு வரைக்கும் பாரதியார்னு வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் எது வந்தாலும் உங்களுக்கு வந்து பாரதிதாசன் தான். உங்களுக்கு பாரதியாசன்ற ஒரு டவுட் வரும்போது அது பாரதிதாசன் தான் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே ஒரே ஒரு இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்தேன்றதை மட்டும் வேற ஒரு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது காரணம் வந்து பின்னாடி வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து கபிலர், ஔவையார், இடைக்காடர் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திணையளவு போதா சிறுபுணலில் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். அது வந்து பார்க்கறது சின்னதாக இருந்தாலுமே பனையளவு இருக்கும். அதாவது அதோட வரிகளுடைய அளவை குறித்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஔவையார் என்ன சொல்லுவாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஒரு அப்போ பாருங்க, அணுவை பற்றி பேசியிருக்காங்க. அணுவுக்குள்ளே வந்து ஒரு 7 கடலை வச்சா அந்த அளவுக்கு வந்து திருக்குறளுக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், அவ்வளோ பெரிய ஒரு ஆழம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இடைக்காலம் வந்து கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். அகைன் ஒரு சின்ன, அதாவது இது மூணுத்தையும் ஏன் ஒன்றா நம்ம சொல்கிறோன்னா, இது மூணுமே திருக்குறளோட அளவை சொல்லுது. அதாவது 7 வார்த்தைகளுக்குள்ள அத்தனை ஆழமான அவங்களுடைய அர்த்தங்கள் வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இப்படி வந்து சித்தரிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது மூணுமே வந்து கபிலர், ஔவையார், இடைக்காடர் தான். யார் எதை சொன்னாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஔவையார் வந்து அணுவை துளைத்துன்னு சொல்லியிருக்காங்க, இடைக்காடர் வந்து கடிகை துளைத்துன்றாரு, கபிலர் வந்து திணை அளவு. இந்த முதல் வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தா கூட உங்களால் எக்ஸாமில் வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியும். அடுத்து காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன். அவர் வந்து தமிழ் வந்து எப்படி படிக்க தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஜிகேல தான் வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஜிகேல கேட்டிருக்காங்க.
மேபி உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழ்லையும் கேட்கலாம், ஆனால் மோஸ்ட்லி வந்து ஜிகேல கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்மளுடைய திருக்குறளை மற்றவங்க வந்து எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக. ஜென்ரல் தமிழில் எந்த மாதிரி வரும்னா திருக்குறள்னு வராமல் அது வந்து நம்மளுக்கு தமிழ் அறிஞர்கள் சொன்ன கூற்று என்ன அப்படின்னு வேணால் கேட்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்து, அதோட பதில் வந்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. இது நம்ம பார்த்தாச்சு. 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாளம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த 2ஐ அறிந்து செயல்பட வேண்டும்? ஸோ அகைன் இது வந்து பொது அறிவு. பார்த்தீங்கன்னா இது ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டின். இது வந்து நம்ம குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ஸில் வந்து கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்சு 2018 வந்து குரூப் 4ல் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இல்லை 2022 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். குரூப் 4லையும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து 2 வாட்டி கேட்டிருந்தாங்க. இது பேசிக்கான கொஸ்டின் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வமும் வீரமும், காலமும் இடமும், சகோதர சகோதரி உதவி, தாய் தந்தை உதவி. கண்டிப்பாக 3வது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க யாருக்கும் டவுட் வரக்கூடாது. 3வது இருக்குது அது கண்டிப்பாக மோஸ்ட்லி. 4வது பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உதவி. உங்களுக்கு சந்தேகம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா திருக்குறளில் வந்து தாய் தந்தை பற்றின அதிகாரங்கள் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து மேபி ஃபஸ்ட்டு 2ல் வரலாம். ஃபஸ்ட்டு 2ல் வந்து கண்டிப்பாக காலமும் இடமுமா செல்வமும் வீரமுமா மேபி உங்கள் கன்ஃபியூஷன் வரலாம். எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இது வந்து காலமுறிதல் தான். நாளம் கருதி கைகூடும், காலம் கருதி இடத்தான் செய்யும். ஒரு செயலை வந்து முடிக்கிறதுக்கு, அதாவது வந்து ஒரு செயலை வந்து அதோடைய சரியான காலம், சரியான இடம், அது ரெண்டுத்தையும் கருதி நம்ம ஒரு செயலை வந்து ஆரம்பித்து துவங்கி முடிக்கிறோன்னா அது அந்த ஒரு செயல் காலம் பற்றிய, அந்த ஒரு இடம் பற்றிய அறிவு வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்கிற ஒரு குறள் தான் இது. ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான். அதோட பதில் வந்து காலமும் இடமும். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நெய்யால் எரிநுதுப்பேம் என்றற்றால் கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல். இது வந்து இன்பத்துப்பாலில் வருது. ஸோ இந்த இடத்துல காமம் அப்படின்றது வந்து காதலை உணர்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? நம்ம குறளை பார்த்துருவோம். இந்த குறள் என்ன தெரியுமா சொல்லுது? இது ரொம்ப இந்த எரியிறைய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அந்த கணக்கு தான் இந்த திருக்குறள். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து அலர் அறிவுறுத்தல் அப்படின்றது. இந்த இடத்துல அலர் கூறுவதுன்றது வந்து ஒருத்தங்களை தவறாக சொல்கிறது, இல்லை வந்து பழி சொல்கிறது. இப்போ ஊர் வந்து பழி சொல்லுது அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம், நம்மளுக்கு வந்து இந்த காதல் வேண்டாம், நம்மளுடைய உணர்வு நம்ம வந்து வேண்டான்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோன்னா அது எந்த மாதிரி ஒரு முடிவுனா, நெய், அதாவது எரியிற நெருப்பில் வந்து நெய் ஊற்றினா எப்படி வந்து நெய்யை ஊற்றி அதை அணைக்க ட்ரை பண்ணுறது எப்படியோ அந்த மாதிரி ஊர் வந்து இப்படி சொல்லுது அப்படின்றதுக்காக நம்ம வந்து காதலை வந்து விட்டு தரதோ இல்லை நம்மளோட உணர்வுகளை விட்டு தரதோ வந்து அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு நிலையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து அலர் அறிவுறுத்தலில் திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதனால் இதோட பதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட நுதுப்பேம் அப்படின்றது அவித்தல்னா என்ன இந்த இடத்துல எப்படி வருதுன்னா, நெருப்பை வந்து நெய்யை கொஞ்சம் அணைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது வந்து அவித்தல் அப்படின்றது வந்து மீனிங் வருது. ஸோ இதோட பதில் இதுதான். இந்த கேள்வியும் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. குரூப் 4லேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். 2022 குரூப் 2லேயும் வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெக்குலரான கொஸ்டின்ஸ்னால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கும்போது நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அவித்தல்ன்றது தான் சரியான இது, வேறு எதுவுமே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? பொது அறிவு. ஓகே, இதுவும் பொது அறிவு தான். இதுவும் ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டின் தான் திருக்குறள் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பிறப்பினால எல்லாமே சமம் அப்படின்னு சொல்கிற வள்ளுவர் வந்து எதன் வழியாக மக்கள் வந்து வேறுபடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தொழில், உணவு, உடை, இடம். அதாவது வந்து இடத்தோட இடம் அப்படின்னு இந்த ஒரு இடத்துல பிறந்தாங்க இவங்க வந்து லைக் தென்னிந்தியர் வந்து வட இந்தியர் அப்படி வந்து வேறுபடுதா, இல்லை வந்து அவங்க உடுத்துற உடையினால வேறுபடுதா, இல்லை வந்து அவர்கள் உண்ற உணவு அவங்க சைவம் இவங்க அசைவம் அப்படின்றதுனால வேறுபடுதா, இல்லை அவங்க வந்து செய்கிற தொழில்னால வேறுபடுதா அப்படின்னு சொல்லும் போதும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, செய்தொழில் வேற்றுமையாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியில் வந்து நான் வந்து எல்லாத்துலேயும் தமிழ் அர்த்தங்கள் தான் கொடுத்துருந்தேன். இதுக்கு ஒரு ஆங்கில அர்த்தமும் சேர்ந்து நான் கொடுத்துருக்கேன். அது காரணம் என்னென்னா, தொழில் அப்படின்றதுனோடனே நம்ம வந்து நம்ம செய்கிற வேலை, அதாவது ஆக்குபேஷன் அப்படின்ற அர்த்தமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் இந்த குறளுக்கு வந்து நான் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருந்துச்சோ அதே ட்ரான்ஸ்லேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல தொழில் ஒன்று நம்ம செய்கிற வினை, நம்ம செய்கிற ஒரு செயல். நம்ம செய்கிற செயலால் மட்டும்தான் நம்ம வந்து உயர்ந்தவரா தாழ்ந்தவரா. நம்ம செய்கிற தொழிலில் நம்ம வந்து நான் வந்து டெய்லராக இருக்கேன், இவர் வந்து போஸ்ட்மேனாக இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் செய்கிற செயல் வந்து நல்ல செயலா இல்லை தீமை விளைவிக்கும் செயலா அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சமம் வந்து மாறுது. ஸோ இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதில் பெருமை அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையாம்.
இதை நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடையவர் செயல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்ந்த பண்புகளை உடையவர் வந்து என்ன மாதிரி ஒரு செயலை பண்ணுவாங்கன்னா, அந்த செயலுடைய சரியான முறையில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு நல்லது பண்ணோம்னா கூட அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அது வந்து மற்றவங்களோட துயரோ மற்றவங்களுடைய கஷ்டமோ பார்த்து அதனால் ஒரு விஷயம் வந்து நல்லதாக நடக்குதுன்னா அது வந்து பெருமையான விஷயம் கிடையாது. அது வந்து சிறுமையிலே சேருது. திருவள்ளுவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து உயர்ந்த பண்புகள் உடையவர் வந்து செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். அவங்க செய்ய வேண்டிய சரியான செயல்களை சரியான வழியில் சரியான முறையில் அவங்க வந்து செய்து முடிப்பாங்க அப்படின்னு வந்து இந்த குறள் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து அதுக்கு கூடவே இருந்த குறள் தான். இதுல இருந்தும் மேபி அடுத்த வாட்டி அவங்க வந்து கேள்வி கேட்கலாம்னால இந்த குறளும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது அகைன் நம்ம பார்த்த ஆன்சர் வந்து தொழில் தான். ஸோ பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றிட புகழ்ந்தவர் யார்? ஸோ இந்த முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம் நம்ம பாரதிதாசன் சொன்னதை. ஏன் அதை ஹைலைட் பண்ணியிருந்தோம் நான் ஸ்லைடில் சொல்கிறேன்னு சொன்னால அது காரணம் இதுதான். இந்த இல்லாததில்லை அப்படின்னு நீங்கள் வந்தாலே நீங்கள் பாரதிதாசன் வந்து சொல்லிடலாம். ஏன்னா அவர் எழுதின ஒரு ஸ்லைடு, இந்த ஸ்லைடு உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப பழைய புத்தகம்னால அந்த பழைய எழுத்து முறைகள்லாம் இருக்குது. இது ரொம்ப அழகான ஒரு செய்யுள். அதனால தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இது ஒரு வாட்டி மேபி நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க, நீங்கள் ஒரு 4 வாட்டி சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து நினைவில் வந்துடும், ஓகே இது வந்து பாரதிதாசன் தான் சொன்னாருன்னு. நான் ஒரு வாட்டி உங்களுக்கு படித்து காட்டுறேன். இணை இல்லைன்னு சொல்லிட்டு, வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் வினை விளைத்தவுற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கிந்நிலத்தே. இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அதில் வந்து அவர் அதில் திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து சொல்லாததில்லை, அதில் வந்து அது மூலியமாக அவர் வெல்லாததில்லை, அவர் வந்து போகக்கூடிய எல்லைகள் செல்லாததில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்க திருக்குறளுக்கு முப்பால் கொண்ட இந்த திருக்குறளுக்கு இந்த நிலத்தில் இதுக்கான இணை வந்து எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகான ஒரு செய்யுள் இது. இந்த செய்யுள்லேருந்து அவங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலும் இல்லை அப்படின்ற முடிவை வந்து மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஸோ இணை இல்லை இது இல்லை அப்படின்னு கேட்டாலே நீங்கள் வந்து பாரதிதாசன் தான் வந்து திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ பாரதிதாசன் முடிஞ்சிருச்சு. கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தெரிவு செய்க. ஸோ இது வந்து குரூப் 1 கொஸ்டின். இப்போ நான் ஏன் இந்த குரூப் 1 கொஸ்டின் இங்கே நான் கொண்டு வந்திருக்கேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீவியஸ் இயர்ஸில் குரூப் 2 கொஸ்டின்ஸ் கேட்ட கேள்விகள் வந்து குரூப் 4ல் இந்த வருஷம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய அறிவை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே வருமோ, டிஎன்பிஎஸ்சியும் அந்த பேப்பரோட கஷ்டத்தை வந்து லைக் அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 லெவல் இருக்கீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் குரூப் 4 லெவலே படிக்கலாம்னா அது நம்மளுக்கு வந்து பலனை தராது. நம்ம வந்து குரூப் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு லாஸ்ட் இயர் வந்து குரூப் 1ல் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. அந்த அர்த்தத்துக்கான குறள் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. ஸோ நம்ம சொல்லுவாங்களே, நம்ம பெரிய இலக்குக்கு வந்து நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து நம்மளுடைய கோல்ஸையோ டார்கெட்ஸையோ வச்சுக்கக்கூடாது. நம்ம வந்து பெரிய நிலைமைக்கு இப்போ நான் வந்து குரூப் 3 எழுதுவேன், குரூப் 4 எழுதுவேன்னு சொல்கிறத நம்ம குரூப் 1 எழுதுவோம், குரூப் 2 எழுதுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் இவர் வந்து வலியுறுத்துறாரு. அதுதான் இதோட அர்த்தங்களும். நம்ம இதோட குறளுடைய ஒரு அர்த்தமும் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, காண முயல் எழுத அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்டில் வந்து ஒரு முயல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முயலை வந்து நம்ம வந்து ஒரு அம்பி ஏந்தி அதை வந்து நம்மளுடைய இதில் இறையாக நம்ம எடுக்கிறத விட வெட்ட வெளியில் ஓடுற ஒரு யானை மேல் எறிந்து தவறிய வேலை ஏந்துதல் அரிது. ஒரு யானை மேலே நீங்கள் அதுக்கு பதிலாக அதை ஏந்துங்க. எதுக்கு வந்து நீங்கள் முயலை ஏந்துறீங்க, யானை மேலே ஏந்துங்க, அது மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து இந்த திருக்குறள் சொல்லுது. அடுத்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இது வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நம்ம வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகாறு அளவிட்டுதாயினும், அதாவது நம்மளோட வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதோட செலவு வந்து நம்ம வந்து அதை தாண்டி போகாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து இந்த குறள் சொல்லுது. கேடு வந்தபோதும் ஒருவரை நன்மை கொண்டு, அதாவது வந்து ஒரு கேடு நமக்கு வந்தாலும் நமக்கு வந்து அதில் வந்து ஒரு நன்மை இருக்குது. எப்படின்னா, இப்போ ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேடு செஞ்சாருன்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளை வந்து அந்த கேடை நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நட்போடு இருக்கார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பண்ண ஒரு செயல்னால அது வந்து நல்லா இல்லை அது சரியில்லாத ஒரு செயல் அப்படின்னா நம்ம அந்த நட்பை பற்றின ஒரு அளவு நமக்கு வந்து தெரியுது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞ்சரி நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்றது. ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து. ஸோ நம்ம என்றது எல்லாமே உயர்வாக எண்ணணும். மேபி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் எப்படி வரலான்னா, இப்போ இதில் வந்து காண முயல் இதை வந்து சரியான பதிலா இல்லை இது வந்து சரியான பதிலான்னு வரலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
சிறிய காரியம் முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவதே சிறப்பு. இங்கே தோல்வியை பற்றி சொன்னதுனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன்னா அதில் தான் சொல்லியிருக்காங்க, முயலை வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து அடையணும்னு நீங்கள் நினைக்கிறத விட ஒரு யானை மேலே உங்களுடைய ஒரு வில்லை ஏந்தி ஒரு அம்பை ஏந்தி அந்த அம்பு வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த தோல்வி பரவாயில்லன்னு இந்த முதல் இதில் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து முதல் இதுதான் சரியான ஒரு பதில். கடைசி இதில் வந்து லைக் 4வது ஆப்ஷனில் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணும். அங்கே வெறும் வந்து நம்ம என்றதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம உயர்வாக என்னன்றதோட நிறுத்திக்கிட்டாங்க. தோல்வியை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் அறிவுரை யாருக்கு அறிவுரை கூறுகிறது? ஸோ இந்த குறள் பார்த்தீங்கன்னா, இந்த குறளோட பொருள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த குறள் வந்து யாருக்கு அறிவுரை கூறுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த குறள் வந்து சூது அப்படின்ற அதிகாரத்தில் வருது. நீங்கள் வந்து ஒரு வாட்டி 1-2 வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குறள் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி, கவரும்னா கருவி, இந்த சூது இது வந்து சூது கீழே தான் வருது. அந்த சூதுக்கான கருவி, கழகம்னா இடம், சூதுக்கான இடம், கையும் தருக்கி நம்ம சூது வந்து நம்ம விளையாடுறோம்ல, நம்மளுடைய தருக்கிற அந்த இடத்துல வந்து பெருமை. அதாவது ஒரு சூதுக்கான கருவி, சூதுக்கான இடம், சூதுக்கான லைக் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இதெல்லாம் வந்து பெருமைன்னு நினச்சி நம்ம இருந்தோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் நம்ம இல்லாமல் போயிடுவோம். ஸோ இது வந்து சூதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட திருக்குறள். ஸோ இது படிக்கும் போதே மேபி நீங்கள் நல்லா ரிலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து நம்ம வந்து பாண்டவர்களுக்கு பொருந்தும். அவங்க சூதாடுறாங்க, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே இழக்கிறாங்க. ஸோ வந்து இப்போது இதோட பதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேந்தர்கள் அப்படின்ற புரியும். ஸோ வந்து பாண்டவர்கள் வந்து வேந்தர்கள் தான். அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலேயும் சூது மேலேயும் வந்து நம்பிக்கை வச்சு அவங்க வந்து சூதாடுறாங்க, அவங்க வந்து இழந்துடுறாங்க. ஸோ அந்த இழப்பினால அவங்களால இருக்கிறது எல்லாமே அவங்க வந்து இழந்துடுறாங்க. ஸோ இந்த குறள் வந்து வேந்தர்களுக்கு தான்ன்றது வந்து அப்படி நீங்கள் ரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த 10 கொஸ்டின். இப்போது இந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்கஷனோட மெயினோட கான்செப்ட் என்னென்னா, இந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து கிராமர் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஜிகே ரெண்டுமே கவர் பண்ணுது. இப்போது அது மட்டும் இதுவும் நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த 10 கொஸ்டின் நான் இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வந்து ஃபஸ்ட் இதுலையும் நான் வந்து இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது வந்து சும்மா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் வழியாக நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் லிங்க்கும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு சப்போஸ் டெஸ்ட் சீரிஸ் போய் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் தரேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி டெக்ஸ்ட் புக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த பேஜுக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் செக்ஷன் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கூட கிளிக் பண்ணிக்கலாம். எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் செக்ஷன் வந்துடும். இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் செக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருக்கோம், திருக்குறள் பேக் அப்படின்ற ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் நம்மளுக்கு வந்து அதிகாரங்கள் வந்து 25 கொடுத்துருக்காங்களா, அந்த 25 அதிகாரத்துடைய குறளும் அதோட பொருளும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட்டும் அதில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் டவுன்லோட் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து திருக்குறள் அப்படின்றது மேலே இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நீங்கள் இதில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புடைமையில் இருக்க 10 குறள், 10 குறளோட பொருள், கல்வி, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து குறள், ரைட் சைடில் இருக்கிறதுலாம் அதோட மீனிங். ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி கொண்டு போகலாம்னா மொத்தம் 25 இருக்குது. 25 அதிகாரத்தையும் நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு டைம்க்கு ஏற்ற மாதிரி டெய்லி ஒரு அதிகாரமோ இல்லை வந்து 2 நாளைக்கு ஒரு அதிகாரமோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வெறும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப அது மனப்பாடம் பண்ண கூட அவசியம் இல்லை. திருக்குறள் படிங்க, அதோடைய பொருளை படிங்க. உங்களுக்கு வந்து லைக் ஃபெமிலியர் ஆகுங்க. உங்களுக்கு இந்த ஃபெமிலியர் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒன்று எக்ஸாம் ஹாலில் இது கிளிக் ஆகும், இல்லைனா உங்களுக்கு என்ன ஆகும்னா இது கிடையாது அப்படின்ற ஒரு ஆப்ஷனாவது உங்களுக்கு தோணும். ஓகே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 அதிகாரம் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 அதிகாரம் தரவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 அதிகாரத்தில் ஒரு 3 அதிகாரம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இது 3 கிடையாதுப்பா, இது 3 நான் படிச்சிருக்கேன், அப்போ இதுதான் படிக்காத இது 1 தான் அப்படின்றதுனால நீங்கள் வந்து டிக் பண்ணிடுவீங்க. நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. அதனால் நம்ம வந்து கண்ண மொழி டிக் பண்ணலாம். நம்மளுக்கு அது இந்த மாதிரி நம்ம வந்து பார்ட் ஆஃப் தி கண்டென்ட் நம்ம வந்து கான்ஃபிடண்டாக இருந்தாலுமே அடுத்த இது நம்ம படிக்காதப்போ நமக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த குறள்
டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த திருக்குறள் நீங்கள் வந்து படிக்கலாம். லைக் டெய்லி வந்து ஒரு அதிகாரமோ இல்லை வந்து 2 நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நல்லா தரவோ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லைக் திரும்பி திரும்பி படிக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் தான் ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்குமே நான் வந்து கீழே தர ட்ரை பண்ணுறேன். ஆனால் முடிஞ்சால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன், அந்த பிபிடி லிங்க்கை. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னுமே அதிகமான ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்க ஒரு டாப்பிக்கை பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் இந்த வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து லைக் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து லைக் திருக்குறள் பற்றின கண்டென்ட் வேணும், இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வந்து திருக்குறள் பேசிக்லேருந்து புரியணும், இல்லை அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, சரி வைடி வழியாக நான் வந்து கொஞ்சம் படிக்கணும் அப்படி ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த செஷனில் கண்டிப்பாக நான் உங்களை பார்ப்போம். தேங்க்யூ.